வணக்கம். உணவு எடுத்து செல்லும் வண்டியில் தப்பி ஓடிய அமெரிக்க அதிபரின் கதை காலம் கடந்து வெளியாகி இருக்கின்ற உண்மை. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சொந்த விமானத்தில் ஏறாமல் வேறொரு விமானத்தில் ஏறி சென்றார் என்று வந்த கதையில் உண்மை இல்லை என்றும், ஈரான் டொனால்ட் ட்ரம்பின் மீது தாக்குதலை நடத்த போகின்றது என்கின்ற விவகாரம் உண்மையாக அறிந்து கொள்ளப்பட்டதனால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதையை மாற்ற வேண்டும் என்ற முடிவிற்கு அவசரமாக வந்திருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து அந்த மாநாட்டு மண்டபத்திற்கு உணவு ஏற்றி வருகின்ற கேட்டியரிங் வண்டிக்கு உள்ளே டொனால்ட் ட்ரம்பை ஏற்றி மறைவாக யாருக்கும் தெரியாமல் அழைத்து சென்று சாதாரண தொலைக்காட்சிகளிலே அவர் தன்னுடைய விமானத்தில் ஏறுவது போன்ற போலியான படத்தை காண்பித்து அதன் பின்னர் அந்த வாகனத்தை அமெரிக்காவினுடைய சிறிய ரக C-32A என்ற விமானத்தில் அவரை ஏற்றி இங்கிலாந்து வரை கொண்டு சென்று இங்கிலாந்தில் அவருடைய பழைய விமானத்தில் ஏற்றி இருக்கின்றார்கள். அத்தருணம் அவர் புதிய விமானத்தை விட்டு எதற்காக பழைய விமானத்தில் ஏறுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு எனக்கு பழமையை அனுபவிக்க ஆசையாக இருக்கின்றது என்று பொய்யாக கூறிவிட்டு வந்ததாகவும், உண்மையில் அவரை காப்பாற்றி கொண்டு வந்த நாடகம் மிகப்பெரிய நாடகம் என்ற உண்மை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்க பிரச்சனையில் அமெரிக்க அதிபர் நேற்று ஈரான் வெளியிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். 6 அம்ச கோரிக்கைகளில் ஒன்று, ஈரான் மீது அத்துமீறி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான நஷ்ட ஈட்டை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். நஷ்ட ஈட்டை என்றைக்குமே வழங்கி பழக்கமில்லாத டொனால்ட் ட்ரம்ப் அப்படியெல்லாம் நஷ்ட ஈடு பற்றி பேச முடியாது, அமெரிக்காவினுடைய படைகள் செல்லும் வழிகளில் எல்லாம் தரை கண்ணி வெடிகளை வைத்தவர்கள் நீங்கள் தான், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு காயங்கள் உங்களுக்கு தெரியும். இதுபோல அமெரிக்க முகாம்களில் நீங்கள் நடத்திய தாக்குதலினால் பல அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நஷ்ட ஈடு எல்லாவற்றையும் ஈரான் தான் வழங்க வேண்டும் என்றும், ஈரானினுடைய மதவாத அதிகாரத்திற்கு எதிராக போராடிய மக்களில் 52,000 பேர்களை ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை சுட்டு கொன்றது. இந்த 52,000 பேர்களையும் கொலை செய்யும் லைசன்ஸை உங்களுக்கு யார் வழங்கியது? அதனால் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். எதையுமே செய்யாமல் இருக்கின்றீர்கள், முதலில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப், இனிமேல் ஈரானுடன் பேச முற்படுவீர்களாக இருந்தால் முதலாவது ஈரான் தர வேண்டிய நஷ்ட ஈட்டை கோருவதே முதலாவது கோரிக்கையாக இருக்கும். ஈரானுக்கெல்லாம் நஷ்ட ஈடு என்று எதுவுமே கிடையாது. அமெரிக்க அதிபர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே தன்னுடைய சொந்த வருமான வரியை கட்டாமல் டிமிக்கி விட்டவர் என்ற குற்றச்சாட்டு இருப்பதும், நியூயார்க்கில் இருந்தால் அவர் வரி கட்ட வேண்டிய நிலையில் புளோரிடா மாகாணத்திற்கு அவர் புலம்பெயர்ந்து இருப்பதும் அவருடைய பழைய வரி நிலுவையை செலுத்தாமல் இருப்பதற்காகும். எனவே வரி செலுத்தியே பழக்கமில்லாத டொனால்ட் ட்ரம்ப் நஷ்ட ஈடு எங்கே வழங்கப் போகின்றார்? அமெரிக்க படைகள் போருக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, கட்டார், துபாய் போன்ற நாடுகளில் இருந்து பணத்தை வாங்குவதில் அவர் வல்லவராக இருந்திருக்கின்றார் என்பதனால் ஈரானுக்காவது நஷ்ட ஈடாவது என்ற கதையை அவர் முடித்திருக்கின்றார். ஈரானில் இருந்து இதற்கு பதிலளித்த இஸ்மாயில் பக்காய், அமெரிக்காவுடன் நாங்கள் நேரடியாக எந்த பேச்சுக்களிலும் ஈடுபடவில்லை என்றும், அமெரிக்காவுடன் பேசுவதற்காக துணையான சிறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த தரகர்கள் மூலமாகத்தான் பேசப்படுகின்றது, ஏதாவது பேசி முடிக்க முடியுமாக இருந்தால் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றும், ஈரானை பொறுத்தவரையில் இப்பொழுது அமெரிக்காவுடன் நேரடியாக பேசுவதே இல்லை என்றும், ஈரானினுடைய ஒரே ஒரு கவனம் ஓமானுடன் பேசி ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு சீரான பொதுவான வழியை தேடி கண்டுபிடிப்பதே அவர்களுடைய லட்சியமாக இருப்பதனால் அமெரிக்காவினுடைய அலட்டல்களில் தாங்கள் தலையிடுவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுடன் தொடர்புடைய தனிநபர்கள் மீது தடை விதிக்க ஆரம்பித்திருக்கின்றது. டென்மார்க்கினுடைய பிரபலமான தொழில் அதிபர், துபாயில் இருந்து கப்பல் போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மார்டின் கார்லுண்ட் அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சகத்தினால் கருப்பு பட்டியல் போடப்பட்டிருக்கின்றார்.
ஹவுஸ் ஆஃப் ஷிப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற நிறுவனத்தில் இவர் நிர்வாக தலைவராக இருந்தார். ஈரானினுடைய கப்பல் போக்குவரத்து தடுக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரானினுடைய கப்பல் போக்குவரத்து சீராக நடப்பதற்கு ஈரானில் தடை செய்யப்பட்ட தொழில் நிறுவன அதிபர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு இவர் தன்னுடைய தொழிலை நடத்தி வந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டி இவரை கருப்பு பட்டியல் போட்டிருக்கின்றது. ஆனால் இவர் அந்த தவறை தான் செய்யவில்லை என்றும் சட்ட ரீதியாக அமெரிக்காவிற்கு எதிராக போராட இருப்பதாகவும் கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலில் இடம்பெறுவார்களாக இருந்தால் அதிலிருந்து விலகுவது மிக மிக கடினமான ஒன்று என்பது துபாயில் இருந்து தொழில் செய்யும் இவருக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடியில் அடுத்த கட்டமாக துபாய் மீது பாய்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. துபாயில் தலைமறைவாக இருந்து ஐரோப்பாவிற்கான கொக்கைன் போதை வஸ்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த டேனியல் கினாஹென் என்பவர் கைது செய்யப்பட்டு அயர்லாந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் தலைமறைவாக துபாயில் இருந்தபடி கொக்கைன் போதை வஸ்தை ஐரோப்பாவிற்குள் ஏற்றுமதி செய்து அதிலிருந்து கிடைக்கின்ற பணத்தை லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவிற்கும் கூடவே ஈரானினுடைய உயர் மட்டங்களுக்கும் அனுப்பி கொண்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது. இவருடைய நடத்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனால் துபாயில் புதிய சட்டம் வந்திருக்கின்றது. துபாயில் கோல்டன் விசா எடுத்து தங்கி இருப்பவர்கள், துபாயில் வந்து மறைந்திருக்கும் முதலாளிகள் எல்லாம் இப்பொழுது மறுபடியும் கண்காணிக்கப்பட தொடங்கி இருக்கின்றார்கள். துபாயினுடைய விசா நடைமுறைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இன்றைய மதிய நேர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. வணக்கம் உறவுகளை. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.